வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கேன். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா பையன். பையனுக்கு என்ன பேர்? நிருஷாத். அம்மாக்கு என்ன பேர்? சிவதர்த்தினி. அம்மா. அப்பா? சதீஷ் பாபு. ஏன் அது அப்பா அவளை யோசிச்சு சொல்லுவான்? நாங்கள் பழமை அப்பான்ற பேர் கேட்டுத்தான் அம்மான்ற பேர் கேட்கறது. என்ன இன்றைக்கு மாத்தி கேட்டுட்டான் அப்படி யோசிக்கிறீங்களோ? சரி, நிருஷாத் விட்ட வேற யாரெல்லாம் இருக்கணும்? அண்ணா, தங்கச்சி, அப்பா, நான், அம்மா. ஓகே. அண்ணாக்கு என்ன பேர்? திசாந்த். தங்கச்சிக்கு? அதிசயா. அதிசயா. உங்களுக்கு அதிசயமா பிறந்திருக்கிறா போல. அதிசயா. அதானே அதிசயான்னு பேர் வச்சிருக்கிறீங்க. ஓ, நிறைய பிடிக்குமோ தங்கச்சிய? தங்கச்சி வேணுமென்னு கும்பிட்டாரு. அம்மா. அம்மா நீங்கள் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ப தங்கச்சிய விருப்பம். அதுவும் அம்மாவும் நான். அம்மாவும் நீங்கள? நான் நினைக்கிறேன் நீங்கள் கும்பிட்டபடியே தான் தந்திருக்கணும் போல. எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும்? சிவபெருமான். சிவன். அப்படியே. ஓகே. இந்த பக்தன் கேட்கிறான் நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அழகான தங்கச்சியை தந்திருக்கிறாரு. என்ன? சரி, அப்ப நாங்க சிவனுக்கு ஒரு தேவாரம் சொல்லுவோமோ? என்ன தேவாரம் சொல்லுவோம்? சரி, சொல்லுங்க பாப்போம். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பின ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் என்றது அங்கு நிலவி உலகேலா. ஓகே. வாக்குண்டாமல நாங்கள் ஒரு வரி விட்டாச்சு. பிள்ளையாரப்பா கோவிக்க போறாரு. என்ன? சரி, ஓகே. சிவன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போவீங்க? எங்கள ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அம்மன். அம்மன் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வருவீங்க. பிள்ளைக்கு என்னவா வரணுமெண்டா ஆசை? டாக்டரா. டாக்டரா. வந்து தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? தங்கச்சிக்கு தெரியா. சரியா? இன்னும் கேட்கல. தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்படித்தானே? தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கிறது எல்லாம் வாங்கி கொடுக்கறது. என்ன பிடிச்ச தங்கச்சி தானே, அதால எல்லாமே தங்கச்சிக்கு வாங்கி கொடு. எத்தனை வயசு பிள்ளை என்ன தங்கச்சிக்கு? 3.5 வயசு. அண்ணாக்கு எத்தனை வயசு? 12. சரி, உங்களுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? கைதடி கலைவாணி வித்தியாலயம். ஓகே. டீச்சருக்கு என்ன பேர்? லலி டீச்சர். லலி டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். என்ன எல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? தமிழ் பாடம், சுற்றாடல் பாடம், சமய பாடம், கணித பாடம். சரி, இந்த பாடங்களில உங்களுக்கு எந்த பாடம் நிறைய பிடிக்கும்? அப்பாடா இதுதான் டீச்சர் இப்ப படிப்பிக்க போறா அப்படின்னு. சமய பாடம். சமயம் நிறைய பிடிக்கும். ஓகே. அப்ப சமயத்துல எனக்கு ஒரு கதை சொல்லலாம் தானே? என்ன கதை இருக்கு உங்களோட சமய புத்தகத்துல? சந்திரசேகரன். ஓகே. பந்திக்கு பால் கொடுத்து எல்லாம் இருக்கேன் சமயத்துல. ஓகே. அப்ப எனக்கு சந்திரசேகர சொல்லுங்க. ஒரு நாள் பிள்ளையார் நடனம் ஆடினார். தொப்பை வயிறு குலுங்க ஆடினார். அதனை சந்திரன் பார்த்தான். அவனுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. பிள்ளையாருக்கு கடும் கோபம் வந்தது. பிள்ளையார் சந்திரனை பார்த்து தேய்ந்து போவாய் என சபித்தார். சந்திரன் தேய்ந்து தேய்ந்து பிறை வடிவமானான். சந்திரன் பயந்தான். தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் ஓடினான். சிவபெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். அவர் சந்திரனை பார்த்து இறங்கினார். அவர் சந்திரனை தன் சடாமுடியில் சூடிக்கொண்டார். அதனால் அவர் சந்திரசேகரரானார். ஓகே. சிவபெருமான சடாமுடியில வேற என்னெல்லாம் இருக்கு? நிலா. நிலாதான் சந்திரன். ஓகே. சந்திரனும் பாம்பு
இன்னும் ஒன்று இருக்கு. கங்கை. கங்கையும் தூக்கியவர் வந்து தன்னை சடா முடியில தான் வச்சிருக்கிறாராம். என்ன கேட்டா எனக்கு சிவனை நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப நாவக்குழியில இருக்கிற சிவன் கோயிலுக்கு போற நீங்களோ? எத்தனை சிவலிங்கம் இருக்காங்க? 108 சிவலிங்கம் வச்சிருக்கணும். என்ன போயிட்டு என்ன செய்வீங்க அங்க? கும்பிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரும். ஓகே, அப்ப அந்த மணி எல்லாம் அடிக்கிறீல்ல? ஓ என்னோ அடிக்கிற நீங்களோ அடிக்கிற இல்லையோ? அடிக்கிறது. அடிக்கிறேன் நீங்களோ? வீட்டுக்குள்ள படிக்கும் நீங்க? இல்ல இல்ல, நீங்க 3 பேரும் ஃப்ரெண்டோ? ஓ ஓகே, இந்த 2 பேர்ல உங்களுக்கு யார நிறைய பிடிக்கும்? அருவி. அருவி. ஏன் அருவியை பிடிக்கும்? அருவி நீங்களும் ஒரு ஸ்கூல் அப்படித்தானே? அப்ப இவ வேற ஸ்கூல்ன்றதால கொஞ்சம் பழக்கம் குறைவு அப்படியே? அதாலதான் எங்களுக்கு அருவியை பிடிச்சிருக்கு. ஆனா அவாவையும் பிடிக்கும் பிள்ளைக்கு அப்படித்தானே? ஓகே, என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். சோ நூடுல்ஸ். நூடுல்ஸ் நூடுல்ஸ் எப்படி சாப்பிட்டு என்ன சத்து இருக்கு நூடுல்ஸ்ல? ஒன்றும் இல்லை, மாப்பொருள் மட்டும்தான் இருக்குது. சரியோ? அம்மா என்ன போட்டு தருவா நூடுல்ஸ்க்கு? நூடுல்ஸ்ல கேரட் போட்டு தருவா. ஓகே. மிளகா. உரைப்பெல்லாம் சாப்பிடுவீங்களோ? ஓகே. நாங்க நூடுல்ஸ் சாப்பிட விட்டுட்டு தானியங்கள் நிறைய சாப்பிட்டா ஹெல்த்தியாயும் வரலாம், படிக்கிறதெல்லாம் ஞாபகத்துல நீங்க அப்பதான் டாக்டர் ஆகலாம். சரியோ? இப்ப நாங்க நூடுல்ஸை குறைப்போம். என்ன பயறு கடலை அதுகளை நிறைய சாப்பிடலாம். எனக்கு பயறு கடலைகள் தான் பிடிக்கும். ஓகே, நான் தான் மறந்து நூடுல்ஸ் அம்மாட்ட சொல்ல போறேன்னு. அடடா, நூடுல்ஸ் சொல்லிட்டீங்களோ? நாங்க பயருங்கடலையும் சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போவீங்க? ஸ்கூலுக்கு எல்லா சாப்பாடும். எல்லா சாப்பாடும் அம்மா சமைச்சு தருவாவோ கடையில வாங்குவீங்களோ? அம்மா சமைச்சு தரு. ஓகே, அம்மா சமைச்சு தருவா. ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கொண்டு போவீங்க. யாருக்கு கொடுப்பீங்க கொண்டு ஸ்கூல்ல? கொண்டு வராத கொண்டு வராத ஆக்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களோ? அம்மா நிறைய சமைச்சு தரவா? சரி, ஓகே. நீங்க யார்கிட்ட வாங்கி சாப்பிடுவீங்க? நான் ஒரு தரட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. இன்னைக்கு நான் இந்த சாப்பாடு கொண்டு வந்துக்கணும் அருவி தந்தா என்ன செய்வீங்க? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் தான் அருவி? ஓ ஓ நாங்கள் சாப்பிடுவோம். என்ன சரி, எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க அடுத்தது? என்ன பாட்டு? என்ன பாட்டு? தோட்டத்தில் மேயுது. சரி பாடு. அனைவருக்கும் வணக்கம். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா அம்மா என்கிறது வெள்ளைப்பசு, உடனே அண்டையில் ஓடுது கன்று குட்டி. நன்றி. ஓகே, வீட்டு என்ன கன்று குட்டி நிக்குது உங்களோட வீட்ட? இல்ல இல்ல, அப்ப என்ன நிக்குது உங்களோட வீட்ட? கோழியும் நாய். கோழியும் நாயும். அப்ப கோழி முட்டையெல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களோ? ஓ யோசிச்சு என்ன அப்படி சாப்பிடுவீங்க? கோழி முட்டை அவிச்சு சாப்பிடுவீங்க, பொரிச்சு சாப்பிடுவீங்க, அப்படி சாப்பிடுவீங்க? ரெண்டும் சாப்பிடுவோம் நாங்கள். எது பிடிக்கும் எங்களுக்கு ரெண்டுலேயும்? எனக்கு பொரிச்சாதான் பிடிக்கும். என்னென்ன போடணும் பொரியலுக்கு? மிளகு, வெங்காயம் எல்லாம் போட்டு அம்மா அழகா செய்து தருவா. நாங்கள் என்னத்தோட சாப்பிடுவீங்க? புட்டோட. புட்டும் முட்டை பொரியலும் நல்லா இருக்குமே. என்ன இனிமே விரைக்கு எனக்கும் கொண்டு வந்தாரீங்களா? புட்டும் முட்டை பொரியலும். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம். நிரிஷான் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். நிரிஷானுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கயிறு இழுத்தல்ல யாரோட இழுப்பீங்க? அப்ப ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கெல்லாம் கயிறு இழுத்து இருக்கிறீங்களோ? ஓ, எந்த குரூப் நீங்கள்? பச்சை. வின் பண்ணினீங்களோ? ஓகே சரி, ஓகே. பிறகு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்களா நிஷான்? பாருங்க. Pink and orange, pink and orange, purple, brown, purple, brown, red, blue, yellow, green, red, blue, yellow, green, black and white, black and white. ஓகே, பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்? சிவப்பு. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நிஷான் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். மற்ற 2 குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்.